ஒரு சிறிய எலி சமையலறையை கடக்கும்போது எங்கோ இருந்து அருமையான வாசனை வந்தது. அந்த வாசனையைத் தொடர்ந்து சென்றதும் ஒரு பெரிய கூடை அவன் கண்ணில் பட்டது. ஆனால் அந்த கூடை முழுக்க மூடப்பட்டிருந்தது. எலியின் வாயில் நீர் ஊறியது. அதைச் சாப்பிடும் ஆசை வந்தது. சிறிய பற்கள் கொண்டு கூடியை கடிக்க முயற்சித்தான். அப்போது அருகிலே ஒரு கூரிய கத்தி கிடப்பதை கவனித்தான். அந்தக் கத்தியை பயன்படுத்தி ஒரு சிறிய துளை வெட்டினான். அந்த துளை வழியே உள்ளே நுழைந்தான். அங்கே எங்கும் மக்காச்சோளம். அவன் மகிழ்ச்சியுடன் சாப்பிடத் தொடங்கினான். வயிறு நிரம்பும் வரை சாப்பிட்டான். பிறகு வெளியே வர நினைத்தான். ஆனால் அந்த சிறிய துளை வழியாக வர முடியவில்லை. ஏனெனில் அவன் உள்ளே நுழையும்போது வயிறு காலியாக இருந்தது. ஆனால் இப்போது வயிறு நிரம்பியிருந்ததால் அவன் அந்த துளை வழியே வெளியே வர முடியவில்லை. அவன் பதறினான். இறுதியில் சத்தமிட்டு அழத் தொடங்கினான். அப்போது ஒரு முயல் அங்கு வந்தது. அவன் அழுகையைக் கேட்டும் துளையின் வழியாகப் பார்த்தும் ஏன் அழுகிறாய் என்று கேட்டது. எலி முழுக்க கதையைச் சொன்னான். முயல் சொன்னது, நானும் இந்த கூடியை உடைக்க முடியாது. கத்தியும் வெளியேதான் இருக்கிறது. ஆனால் எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. காலை வரை காத்திருக்கவும் உன் வயிறு காலியாகிவிடும். அப்பொழுது துளை வழியாக வெளியே வர முடியும். எலி இரவு முழுக்க காத்திருந்தான். காலையிலே வயிறு மீண்டும் காலியாகிவிட்டது. அவன் வெளியே வர தயாராக இருந்தான். ஆனால் அப்போது அந்த மக்காச்சோளத்தை மீண்டும் பார்த்தான். ஆசை மீண்டும் எழுந்தது. கடந்த இரவு என்ன நடந்ததோ அதை மறந்துவிட்டான். மீண்டும் சாப்பிடத் தொடங்கினான். மீண்டும் வயிறு நிரம்பியது. மீண்டும் துளை வழியாக வெளியே வர முடியவில்லை. இந்த முறை ஒரு பூனை அங்கு வந்தது. அவள் எலியின் வாசனையை உணர்ந்தாள். மெதுவாக நெருங்கினாள். துளையின் வழியாக அவனை இழுத்து வெளியே எடுத்தாள். எலி எதையும் சொல்லுவதற்குள் அவனை விழுங்கிவிட்டாள். நாமும் அந்த எலி போலத்தான் ஆசை, விருப்பங்கள் ஆகியவற்றில் சிக்கிக்கொள்கிறோம். வாழ்க்கை நமக்குத் தப்பிக்க வாய்ப்புகள் தருகிறது. ஒவ்வொரு காலையும் புதிய வாய்ப்பு. ஆனால் நாம்தான் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தாமல் பழைய பழக்கங்களுக்கே திரும்பிவிடுகிறோம். மீண்டும் அந்தச் சிறிய துளை வழியாக வெளியே வர முடியாத நிலைக்கு கொண்டு போகிறோம். ஒரு நாளில் அவ்வாய்ப்பு மறைந்துவிடும். பின்னால் புலம்புவதற்கே நேரம் கிடையாது. இதுபோன்ற மற்றொரு கதையுடன் அடுத்த முறை உங்களைச் சந்திக்கிறேன். Subscribe to Jilly Billy Kids Universe!